ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீடியோ போடுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ ஒன்று வாங்கியிருந்தேன் கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்லெசங்கர். இது பார்த்தீங்கன்னா இந்த பூமா இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய பிராண்டில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டு. ஸோ ஆல்ரெடி இதே பேரில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஒர்க்குக்கு போட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஹெவி 60 பவுண்டு. பிளாக் ஃப்ரைடேன்னு இங்கே ஒரு டே இருக்குது. அந்த டேக்கு பார்த்தீங்கன்னா வந்து 50% ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 30 பவுண்டு கொடுத்தாங்க. அது பார்த்தா நல்லா தாங்குச்சு. ஒரு வருஷம் பக்கத்தில் வரைக்கும் தாங்குச்சு. முந்தா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷூவுக்கு அடி பார்த்தீங்கன்னா வந்து பாட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் தனியாக கழண்டு வந்துருச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் கடைசி ஒரு மணி நேரம் வேலை முடிகிற நேரம். ஸோ அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு வரக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கடைக்குள்ள நுழைஞ்சு அதே பிராண்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷூ தான் இருந்துச்சு. இன்னொரு ஷூ ஸ்லெசங்கர் அதே பிராண்டு தான், ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான் அதே பிராண்டு. ஆனால் வேறு டிசைனிங்கில் ஷூ இருந்துச்சு. விலை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. 24 பவுண்ட்ஸு அதான் பார்த்தீங்கன்னா வந்து கம்மி இருக்கலே. அங்கே கடையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த அந்த இந்த ஷூ மட்டும் தான் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதை பார்க்கலாம். உள்ள ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா வந்து 2 நாள் அதை தான் போட்டு யூஸ் பண்ணிட்டேன். இது இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் அந்த ஷூ. நம்ம தான் கடையில் வாங்கினது. அதுக்கு குவாலிட்டி டிசைனு எல்லாம் ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒர்க்குக்கு போட்டு போகிறதுக்கு தான். வெளியே போட்டு போகிறக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷூ இருக்குது. ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும், தாங்கணும். ஆல்ரெடி 60 பவுண்டு ஒருத்தர் ஷூ பார்த்தீங்கன்னா வந்து அடி இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா கழண்டு வந்துருச்சு. ஸோ மறுபடியும் இதுக்கு 60 பவுண்ட் அந்த மறுபடியும் இது கொஞ்சம் ஹை ப்ரைஸாக வாங்குறது, லோ ப்ரைஸாக வாங்கி பெஞ்சிஸ்டாக மறுபடியும் இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பிராண்டட் ஷூ தான். ஆனால் கண்டினியூஸாக போட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுங்க, எவ்வளோ பெரிய ஷூவாக இருந்தால் பார்த்தீங்கன்னா கழண்டு வந்துடும். ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா 4 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த டேமேஜ் இல்லை, பார்க்கலாம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டைரக்ட்டு, ஜேடி ஸ்போர்ட்ஸு இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஷூ கடை இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஹையஸ்ட்டு ஷூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து 150 பவுண்டுக்கு இங்கே பார்த்துக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கும். நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா 150 பவுண்டுக்கு ஷூ வச்சுக்கிறாங்க. 200 250 அதெல்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. 250 ரூபாய்க்கு ஒரு ஷூவா? 250ன்னா நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 25,000 ரூபா. 25,000 ரூபாய்க்கு யார் ஷூ வாங்கி போடுறது? நான் இது பார்த்தீங்கன்னா வெறும் 22 ரூபா தான். 22 பவுண்டு 2200. இதே பார்த்தீங்கன்னா அதிகம். ஆனால் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷூ இல்லை. இதுக்கு கீழே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒர்க் ஷூ பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஸோ நான் அப்படியே தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கும் கீழே நல்ல ஷூ வேணும்னு பார்த்தீங்கன்னா வந்து சேரிட்டி ஷாப்னு ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி செகண்ட் யாராச்சும் யூஸ் பண்ண பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே கொடுத்துட்டு போவாங்க. சப்போஸ் நமக்கு லக் இருந்தால் பார்த்தீங்கன்னா நல்ல ஷூ பார்த்தீங்கன்னா வந்து யாராச்சும் சைஸ் பத்தலை அப்படின்னு கொடுத்துட்டு போவாங்க நிறையா பேர். இந்த ட்ரெஸ்ஸு இது மாதிரி எது வாங்கினாலும் ஸோ நம்ம லக் இருந்தால் பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும். நான் தேடி பார்த்தேன், எனக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு ஷூ வந்துருச்சா அடுத்த நாள் வேலைக்கு போட்டு போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷூ ஒன்று புதுசாக ஒன்று வாங்கிட்டேன். ஷூ கூட வேறு எதுவும் கொடுத்தாங்கன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஷூனா ஷூ மட்டும்தான் உள்ள இருக்குது. வேறு சாக்ஸு ஃப்ரீ ஒன்றும் கொடுக்கல, கவரும் கூட கொடுக்கல. இது வருங்க, இது ஒரு என்னன்னே தெரியல. இது ஒரு கவரை கொடுத்துக்கிறாங்க. வாரண்ட்டி அதுவும் எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ஷூ மட்டும்தான். எப்படியும் எங்களுக்கே தெரியும் பிஞ்சிடுன்னு. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு டக்குன்னு மழை பெய்ய டக்குன்னு குளிர் அடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான விலையில் வாங்கின ஷூலாம் பார்த்தீங்கன்னா தாங்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சில ஷூக்கெலாம் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ பெரிய பிராண்டடான ஷூக்கு பார்த்தீங்கன்னா சில கடையில் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கிடைக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் மொத்தம் எவ்வளோ ஷூ இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சின்ன ஷூ கடையே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வைக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷூஸ் இருக்குது. நாங்கள் இருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஷூ இருக்கும். இங்கே ஒரு வித்தியாசமான ஷூ. அது பார்த்தீங்கன்னா நான் வாங்கின பழைய ஷூ. ஏற்கனவே முதல்ல போட்டு வந்த ஷூ நான் அடிய பாட்டம் கழண்டு வந்துருச்சுன்னு சொன்னாங்களே, எங்கே அது கழண்டுச்சு? கல்லில் அது இதான் பார்த்தீங்கன்னா அடியை பார்த்தீங்கன்னா அது மட்டும் தனியாக கழண்டு வந்துருச்சு. இது ஒரு ஃபெவிக்காலை போட்டு ஒட்டலாம். ஒட்டிட்டு மறுபடியும் வேலைக்கு போய் கழண்டுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் மறுபடியும் மாட்டிக்குவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வச்சுக்கிறேன். வெளியே எங்கேயாச்சும் போட்டு போகிறக்கு மட்டும் அந்த ஷூ இருக்கட்டும்.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட ஷூ கடை. இங்கே இல்லாத ஷூவே இல்லை, மேக்ஸிமம் இல்லைங்க. லைட்டு பார்த்தீங்கன்னா தருவோம் இடத்துல இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷூ தான். மேலே பாருங்க, அங்கே எல்லாம் ஃபுல்லாக ஷூவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 4 ஷூ இருக்குது. எங்கிட்டயே பார்த்தீங்கன்னா வந்து 4 இருக்குமா? ஆமாம், எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 4 இருந்துச்சு, ஒன்று தூக்கி வீசிட்டேன். இப்போதைக்கு 3 இருக்குது. அந்த வெள்ளை ஷூ பார்த்தீங்கன்னா என்னோடது. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஓரமாக வச்சுட்டேன். அது பார்த்தீங்கன்னா வெளியே போட்டு போகிறக்கு எங்கேயாச்சும் வெளியே போய் ஏதாவது ஃபங்க்ஷன் எங்கேயாச்சும் படத்துக்கு இது போனால் அது போடுறது. அது பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வெளியே எடுப்பேன். அந்த ஷூ பார்த்தீங்கன்னா ப்ரைமார்க்கில் வாங்குறது. ப்ரைமார்க்னு ஒரு கடை இருக்குது, அங்கே வாங்கினது. அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 12 பவுண்டு தான் நினைக்கிறேன். ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா தாங்காது. சும்மா வெளியே கேஷுவலாக வாரத்துக்கு ஒருக்கா 2 நாளைக்கு வாரத்துக்கு 2 தடவை அது மாதிரி போட்டு போனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம்.